ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் சரவணன், குரு டெக்னாலஜிஸ்ல இருந்து. நாங்க 15 இயர்ஸா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபீல்டுல இருக்கோம். நாங்க வந்து வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போம். இப்போ வீடுகளுக்கு வந்து வாட்டர் சாஃப்ட்னர் பண்ணி கொடுப்போம். ஹாட் வாட்டர் இருக்கிற இடத்துல வாட்டர் சாஃப்ட்னர் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் அப்ளைன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி ஏரியால வந்து ஆர்ஓ பிளான்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாஃப்ட்னர்ஸ், ஆர்ஓ பிளான்ஸ், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், எஃப்லண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற மாதிரி நாங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வரிசையில இன்னைக்கு நாங்கள் ஒரு டீமினரலைசேஷன் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபிளேவர்ஸ் தயார் பண்ற கம்பெனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டேஜ் டீமினரலைசேஷன் பிளான்ட். பொதுவாக வந்து டிஎம் பிளான்ட்னாலே 3 ஸ்டேஜ் இருக்கும். அதாவது கேட்டையான், ஆனையான், மிக்சடு பெட் 3 ஸ்டேஜ் இருக்கும். சில இடத்துல வந்து மிக்சடு பெட் தேவைப்படாது. கேட்டையானும் ஆனையான் இருந்தாலுமே போதுமானதா இருக்கும். இப்போ இந்த சைட்ல ஃபிளேவர் தயார் பண்றதுக்கு உங்களுக்கு 2 பெட்டே போதுமானதுன்னாங்க. அதனால 2 பெட் சிஸ்டம் நாங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டீமினரலைசேஷன் பிளான்ட். இப்போ பொதுவாக வந்து டீமினரலைசேஷனுக்கும் டிஸ்டில் வாட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்க. அதுக்காக இதை சொல்லிக்கிறேன். இப்போ டிஸ்டில் வாட்டர் பிளான்ட்ன்றது என்னன்னா நீராவி, அதாவது நம்ம தண்ணி ஆவியாக்கி அதை குளிர்விச்சு குளிர்விச்சு கிடைக்கிற வாட்டர் தான் டிஸ்டில்ட் வாட்டர். இது வந்து டீமினரலைசேஷன் வாட்டர், அதாவது அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல்ல வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸ் எடுக்கிறதுனால டீமினரலைசேஷன் பிளான்ட். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் வந்து இன்புட் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம டைரக்ட் டேப் வாட்டரோ உப்பு தண்ணியோ கொடுக்க கூடாது. இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஆர்ஓ வாட்டர் தான் கொடுக்கணும். சில இடத்துல வந்து லோ டிடிஎஸ் வாட்டர் சோர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு கார்பரேஷன் தண்ணி, இல்ல இந்த நம்ம ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே 50 டிடிஎஸ்லயே வாட்டர் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு இந்த டீமினரலைசேஷன் பிளான்ட்டுக்கு ஆர்ஓ வாட்டர் தேவைப்படாது. அதே டைரக்டா ஃபீட் பண்ணலாம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த டிஎம் பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 டிடிஎஸ்க்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். 200 வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து ரெஷினோட லைஃப். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2 பெட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பெட் வந்து கேட்டையான் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டையான் ரெஷின் இருக்கும், அதுக்கப்புறம் ஆனையான் இருக்கும். இப்போ வாட்டர் வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து மேல ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு. அங்க இருந்து வாட்டர் கிராவிட்டில டெலிவரி ஆகுது. நாங்க இதுல வந்து ஒரு 1/2 HP ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்ப் ஃபிட் பண்ணிருக்கோம். பொதுவாக வந்து நல்ல தண்ணிக்கு வந்து மோனோ பிளாக் பம்ப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹெட் இருக்கிற பம்பு தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா மெட்டல் பம்பு, அது யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரமா துருப்பிடிக்கும் மினரல் வாட்டர்ல, ஏன்னா அசிடிக் வாட்டர்ன்றதுனால. ஸோ அதுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹெட் தான் யூஸ் பண்ணணும். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து அடுத்தது இந்த மைக்ரான் ஃபில்டருக்கு போகும். இந்த மைக்ரான் ஃபில்டர் எதுக்காகனா டேங்க்ல இருந்து வர பிசிக்கல் இம்பியூரிட்டிஸை ஃபில்டர் பண்றதுக்காக. ஆர்ஓ வாட்டர் தான் கூட ஏதாவது டஸ்ட் வந்துருச்சுன்னா ரெஷின்குள்ள போகும்போது ரெஷின் சீக்கிரம் லைஃப் குறையுன்றதுனால ப்ரீ ஃபில்ட்ரேஷன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டையான் பெட்டுக்குள்ள போகும். இந்த கேட்டையான் வந்து பாத்தீங்கன்னா இதுல 50 லிட்டர் ரெஷின் ஃபில் பண்ணிருக்கோம். 50 லிட்டர் ரெஷின் கேட்டையான் பெட்டுக்குள்ள இந்த வாட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஆனையான் பெட்டுக்குள்ள போகும். ஆனையான் பெட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 50 லிட்டர் ரெஷின் தான். அதுல போயிட்டு அப்படியே அந்த பைப் வழியா டெலிவரி ஆகும். இவங்க இந்த இடத்துல இங்கனுக்குள்ளேயே தேவைப்படுறதுனால, இங்கனுக்குள்ளேயும் மேனுஃபேக்சரிங்க்கு தேவைப்படுறதுனால இப்படியே டைரக்டா ஓப்பன்ல கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு மேல இருந்து தண்ணி வர்றதுனால கிராவிட்டில யூஸ் பண்ணிக்குவாங்க. ரீஜெனரேஷன் அப்ப மட்டும் அந்த எஸ்எஸ் பம்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. மத்தபடி அவங்க கிராவிட்டிலே வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆட்டோமேட்டிக் பேனல் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பேனலோட ஒர்க் என்னன்னா இந்த வாட்டரோட பிபிஎம் லெவல செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பிளஸ் வந்து இந்த பம்பை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓவர் ஹெட் டேங்க்ல ஃப்ளோட் சென்சார் போட்டுட்டு இந்த பேனல் கனெக்ட் பண்ணும்போது ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளான்ட் ரா வாட்டர் டேங்க் எம்டின்னு காட்டிட்டு நின்றும். அதே மாதிரி குட் வாட்டர் டேங்க் உங்க ஃபியூச்சர்ல வச்சாங்கன்னா அப்பயும் இந்த பேனல்ல அதுல ஃப்ளோட் போட்டு இதுல கனெக்ட் பண்றோம்னா அந்த டேங்க் ஃபுல் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும், தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். ஸோ அந்த பேனல்ல வந்து மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க ஃபியூச்சருக்கும் சேர்த்து தேவைப்படுற மாதிரி நாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபியூச்சர் வந்து அவங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா மாத்தினா கூட இந்த பேனலை யூஸ் பண்ணி அவங்க மாத்திக்க முடியும். அதே மாதிரி இது ரொம்ப சிம்பிளான டியூவல் ஸ்டேஜ் டீமினரலைசேஷன் பிளான்ட். இது வந்து நார்மலா வாட்டர் வந்து கிளாக் வைஸ் உள்ள இந்த பெட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அப்படியே வர வாட்டர் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா இவங்களோட ரெக்குயர்மெண்ட் பிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேப்ல வந்து பாத்தீங்கன்னா 0 டிடிஎஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மெடிசன் மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துலயும் 5 ppm
இல்லைன்னா 10 ppm தான் கேட்பாங்க. சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து 20 ppm வரைக்கும் அக்செப்டபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிளேவர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து 20 ppm வரைக்கும் அக்செப்டபிள்ன்றதுனால நாங்க அதுல டிடிஎஸ் ட்ரிப் லெவல் வந்து 20 செட் பண்ணிருக்கோம். 20 வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி காட்டிடும். அதுக்காக இப்ப 20 ppm வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ரீஜெனரேஷன் தான் பண்ணணும். இப்ப நான் வந்து இதுல வாட்டர் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றத பத்தி சொன்னேன். இப்ப இதுல வாட்டர் வந்து கிளாக் வைஸ் போய் ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதோட மெயின்டெனன்ஸ் என்னன்றதை பத்தி பார்க்கணும். இப்போ இந்த கேட்டையான் பெட்டுக்கு இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த கேட்டையான் பெட்டுக்கு வந்து HCl கெமிக்கல் யூஸ் பண்ணணும். அந்த ஆனியான் பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணணும். இப்போ இதுல வந்து 50 லிட்டர் ரெஷின் இருக்கு. இந்த 50 லிட்டர் கேட்டையான் ரெஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 கிலோ HCl கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு தடவை ரென்ஸ் பண்ணிட்டா போதும். ஆனியான் பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா 4.5 கிலோ தேவைப்படும். 50 லிட்டர் ரெஷினுக்கு 4.5 kg காஸ்டிக் சோடா தேவைப்படும். அதை வந்து 60 லிட்டர் வாட்டர்ல டைல்யூட் பண்ணி ரீஜெனரேஷன் அப்ப கொடுக்கணும். இந்த டோட்டல் டிஎம் பிளான்டோட மெயின்டெனன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 15 கிலோ HCl-ம் அதுக்கு ஒரு 4.5 கிலோ காஸ்டிக் சோடாவும். எவ்வளவு லிட்டர்னா இப்போ ஒரு 50 TDSக்கு கீழே இருக்கிற RO வாட்டர் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுல இருந்து 60,000 லிட்டர் தண்ணியை நீங்க ப்ரொடக்ஷனா எடுத்துக்க முடியும். அதாவது 20 ppm வரைக்கும். இப்ப இந்த ROவோட இன்புட் வாட்டர் ppm சேஞ்ச் ஆகும்போது இங்க ப்ரொடக்ஷன் லிட்டர் குவான்டிட்டியும் சேஞ்ச் ஆகும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 50 TDS வாட்டர் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 60,000 இருந்து 80,000 லிட்டர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுத்துக்க முடியும். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் TDSக்கு மேல போகும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு தடவை ரீஜெனரேஷன் பண்ணணும். ரீஜெனரேஷனுக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 15 கிலோ HCl கெமிக்கலும் அதுக்கு ஒரு 4.5 கிலோ காஸ்டிக் சோடா கெமிக்கலும் தான் ரீஜெனரேஷனுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ். இப்போ இந்த ரெஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டையான் பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோ HCl வந்து 60 லிட்டர் மினரல் வாட்டர்ல இல்ல டிஎம் வாட்டர்ல டைல்யூட் பண்ணி ரீஜெனரேஷன் பண்ணணும். ரீஜெனரேஷன்ன்றது வந்து என்னன்னா இந்த ஹேண்டில வந்து ரொட்டேட் பண்ணிட்டு 2ஆம் நம்பர்ல வச்சுட்டு இந்த ஹோஸை நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா கெமிக்கல் HCl அதுல போட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரீஜெனரேஷன் நடக்கும். அதாவது இந்த கெமிக்கலை உள்ள சக் பண்ணி எடுத்து அந்த ரெஷினை வந்து ரீஜெனரேஷன் பண்ணும். ரீஜெனரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது அந்த ட்ரம்ல இருக்கிற கெமிக்கல் காலியானதுக்கு அப்புறம் இந்த ஹேண்டில பிரஸ் பண்ணி 3ஆம் நம்பர் ரென்ஸ்ல வச்சுட்டு மறுபடியும் மோட்டர் ஒரு 5 நிமிஷம் போட்டு ரென்ஸ் பண்ணிக்க வேண்டியது. பண்ணிட்டு மறுபடியும் தூக்கி ரொட்டேட் பண்ணி பைபாஸ் பொசிஷன்ல வைக்கணும். என்ன காரணம்னா இதுல வந்து நீங்க HCl வச்சு ரீஜெனரேஷன் பண்ணிருக்கீங்க. இப்ப அந்த பெட்ல வந்து காஸ்டிக் சோடா வச்சு பண்ணணும். அப்ப டைரக்டா அந்த பெட்டை வந்து தனித்தனியாக ரீஜெனரேஷன் பண்ணணும். அதனால பைபாஸ்ல வச்சுட்டா என்ன ஆகும்னா வாட்டர் வந்து டைரக்டா அந்த சிலிண்டருக்கு போயிடும், இதுக்குள்ளேயே போகாது. அதனால பைபாஸ் வைக்க சொல்றோம். இப்போ இந்த சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மெத்தட் தான். 4.5 கிலோ காஸ்டிக் சோடா வந்து 60 லிட்டர் டிஎம் வாட்டர் இல்ல மினரல் வாட்டர்ல டைல்யூட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த ஹேண்டில பிரஸ் பண்ணி 2ஆம் நம்பர்ல வச்சிருவீங்க. பின்னாடி இருக்கிற பால் வால்வை ஓபன் பண்ணிடுவீங்க, மோட்டர் போட்டுருவீங்க. போட்ட உடனே இந்த வழியை கெமிக்கலை உள்ள உறிஞ்சி எடுத்து ரீஜெனரேஷன் நடக்கும். இந்த கெமிக்கல் காலி ஆகிற வரைக்கும் இந்த ரீஜெனரேஷன் நடக்கணும். கெமிக்கல் காலி ஆனதுக்கு அப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த வால்வை பிரஸ் பண்ணி 3ஆம் நம்பர்ல வச்சிடணும். 3ஆம் நம்பர்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரின்ஸ் பண்ணணும். ரின்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வால்வை 1ஆம் நம்பர்ல வச்சுட்டு பின்னாடி இருக்கிற வால்வை அடைச்சிட்டு அப்புறம் இந்த வால்வையும் 1ஆம் நம்பர்ல வச்சிடணும். வச்சாச்சுன்னா இப்ப வந்து மோட்டர் போட்டோம்னா இப்ப வந்து வாட்டர் இந்த பெட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வந்து அப்புறம் அந்த பெட்டுக்குள்ள போகும். அந்த பெட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது டீமினரலைஸ் ஆயிட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 50ல இருந்து 100 லிட்டர் வாட்டர் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா அதை ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துக்கலாம். 0 ppm வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து ஒவ்வொரு ppm உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். எப்ப உங்களுக்கு மறுபடியும் அந்த 20 ppm வருது, அதாவது உங்க ரெக்குவயர்மெண்ட் எனக்கு 5 தாங்க வேணும், எனக்கு 10 தாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்ப அந்த ppm ரீச் பண்ணுதோ அப்ப நீங்க யூனிட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தடவை ரீஜெனரேஷன் பண்ணிக்கணும். மறுபடியும் நீங்க ப்ரொடக்ஷன் எடுத்துடலாம். மறுபடியும் அந்த உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ppm மேக்ஸிமம் லெவல ரீச் ஆனவங்க மறுபடியும் ரீஜெனரேஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த டிஎம் பிளான்ட ரீஜெனரேஷன் மட்டும் பண்ணியே நீங்க ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். குறிப்பா சொல்ல போனா அந்த ரெஷின் வந்து 500ல இருந்து 800 தடவை ரீஜெனரேஷன் பண்ணலாம். இந்த சைட்டுக்கு வந்து பிளேவர் ட்ரிங்க் தயார் பண்றதுக்காக 2 ஸ்டேஜ் டீமினரைசேஷன் பிளான்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி டிஎம் பிளான்ட் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு இதுலயே வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, எங்களோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி தேவைப்படுதுன்றதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க ஃபுல் டீட்டெயில் தரோம்.
அதே மாதிரி இல்ல இந்த டியூல் ஸ்டேஜ் இல்லாம அந்த மிக்சர் பெட்டோடையும் வேணும் அப்படின்னாலும் நாங்க பண்ணி தருவோம். இங்க வந்து 50 லிட்டர் ரேஷன் கெப்பாசிட்டில பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த சைஸ் தேவைப்படுதா இல்ல இதை விட சின்னதோ இதை விட பெருசோ உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எங்களால யூனிட்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி இங்க வந்து டூயல் ஸ்டேஜ் போதுமானதா இருக்கு, டூயல் ஸ்டேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ் தேவைப்படுதா இல்ல டூயல் ஸ்டேஜே போதுமா அப்படின்றத நாங்க உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நாங்க ஐடியாஸ் பண்ணி கொடுப்போம். இங்க வந்து டூயல் ஸ்டேஜ் போதுமானதா இருக்கு, ஆனாலும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டூயல் ஸ்டேஜ் இல்ல வித் மிக்சர் பெட் இல்ல வித்தவுட் மிக்சர் பெட்டும் எங்களால பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் கெப்பாசிட்டிலையும் கிடைக்கும் எங்ககிட்ட. இப்போ இந்த கெப்பாசிட்டி வந்து 50 லிட்டர் ரேஷன் கெப்பாசிட்டி. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 8 லிட்டர் ரேஷன் கெப்பாசிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 8 லிட்டர் மீன்ஸ் வந்து பர் ஹவர் வந்து 100 லிட்டர். எங்களுக்கு தெரிய வேண்டியது உங்களோட பர் டே ரெக்குயர்மெண்ட். இப்ப இங்க வந்து பர் டே வந்து 1000 லிட்டர் தேவைப்படுது. அதே மாதிரி உங்களோட பர் டே ரெக்குயர்மெண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளான மாடல நாங்க செலக்ட் பண்ணி கைட் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து பட்ஜெட்டபிள் பிரைஸ்லயே எங்களால பண்ணி கொடுக்க முடியும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா டிஎம் பிளான்ட் வந்து ரேட்டு கம்மியாவும் கிடைக்கும், ரேட்டு அதிகமாகவும் கிடைக்கும். என்ன காரணம்னா இதுல யூஸ் பண்ற ரெஷின். இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து ஃபுல்லி இம்போர்ட்டட் ஐட்டம். அதே மாதிரி அயன் எக்ஸ்சேஞ்ச் பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். இது வந்து உங்களுக்கு வேர்ல்ட் ஃபுல்லா வந்து நல்ல டாப் குவாலிட்டி ரெஷின். உங்களுக்கு லைஃபும் நல்லா கிடைக்கும், ரிசல்ட்டும் பக்காவா கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு டிஎம் பிளான்ட் தேவைப்படுதுனாலுமே சரி இல்ல உங்களுக்கு இந்த டிஎம் பிளான்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க ஃபுல் டீடைல் உங்களுக்கு தரோம். அதே மாதிரி நீங்க ஏற்கனவே டிஎம் பிளான்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல இதுல ரீஜெனரேஷன் பண்றதுல சில டவுட்ஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு ரெஷின்ல வந்து ரிசல்ட்ல வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் தேவைப்படுது இல்ல டவுட் இருக்கு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தேவைப்படுதுனாலுமே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க பெஸ்டா உங்களுக்கு பண்ணி தரோம். அதே மாதிரி நாங்க நிறைய வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்றோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க எங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களோட யூடியூப் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன வீடியோஸ் தான் நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் உங்களுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே இல்ல ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் கூட ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபுல் டீடைல் தரதுக்கு தயாரா இருக்கும். நன்றி, வணக்கம்.